அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதிருங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இல்லாமல் யுத்தம் பண்ணாதிருங்கள். 2 வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதிருங்கள் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா நம்ம எப்படி யுத்தம் பண்றதுன்னா, தேவனை நினையாமல் வாழ்வது, தேவனை விட்டு தூரமா இருப்பது, உலக சிநேகத்தோடு வாழ்வது, மாம்ச சிந்தையோடு வாழ்வது. எல்லா வசனம் தான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை. அப்படின்னா தேவனோடு யுத்தம் பண்றது என்று சொன்னால் உலக சிநேகத்தோடு வாழ்வது, மாம்ச சிந்தையிலேயே எப்பொழுது இருப்பது, தேவனை விட்டு தூரமா இருப்பது. இவர்கள் தேவனோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். 2வது, தேவன் இல்லாமல் யுத்தம் பண்ணக்கூடாது. இந்த மாதத்துல ஆண்டவர் இல்லாமல் எந்த ஒரு திட்டம் பண்ணக்கூடாது, தீர்மானம் பண்ணக்கூடாது. எங்க போனாலும் தேவனோடு போகணும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நம்பி எந்த காரியம் செய்ய. அதனால வித்தவுட் காட்ங்கிறது நமக்கு நஷ்டம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் இல்லாமல் யுத்தம் பண்ணாதிருங்கள், தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதிருங்கள். நமது வாழ்க்கை மையமே தேவனா இருப்பதாக. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும்னா, குதிரை என்று சொன்னால் சங்கீதம் 27 குதிரை என்பது நம்ம சொந்த பலத்தை குறிக்குது. சொந்த ஞானம், அறிவு, பலன், அதை சார்ந்து வாழ்வதை குறிக்கிறது. ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் நமக்கு வெற்றி கொண்டு வரும். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த என்று சொன்னால், உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் பலன் இயேசு, எங்கள் ஞானம் இயேசு, எங்கள் சாமர்த்தியம் இயேசு, எங்களுடைய அனுபவம் இயேசு, எங்களுக்கு எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு தான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொண்டு வருவார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.